மருத்துவமனை என்கின்ற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற தகுதியை பெறுகிற வகையில் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடர்ச்சியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 6 கோடியே 60 லட்சம் செலவில் டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. 11 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்த அந்த எம்ஆர்ஐ கருவியை விட கூடுதல் சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு கருவி. இக்கருவியை பொறுத்தவரை நோயாளிகளின் தலை முதல் கால் வரை இமேஜிங் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இக்கருவியில் நவீன மென்பொருட்கள் நிறுவப்பட்டுள்ளதால் நரம்பியல், இதயம், புற்றுநோயியல், இரத்த நாள அறுவை சிகிச்சை நோயாளிகள், பச்சிளம் குழந்தைகள், இதர வயது குழந்தைகள் மற்றும் உலோக உள்வைப்புகளுடன் உள்ள நோயாளிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இக்கருவியை கொண்டு துரிதமாக ஸ்கேன் செய்வதால் குறைந்த நேரத்தில் அதிக நோயாளிகளுக்கு ஸ்கேன் செய்ய முடியும். இக்கருவியில் நாளொன்றுக்கு 38 முதல் 40 பேர் வரை பரிசோதனை செய்து கொள்ளலாம், ஸ்கேன் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இருந்த அந்த 11 வருட பழமையான எம்ஆர்ஐ கருவியில் ஒரு 20 25 பேர் மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும். இது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்த கருவியை துரிதமாக ஸ்கேன் செய்வதற்கு உதவுவதற்குரிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் இக்கருவியில் இருக்கிறது. எனவே இந்த கருவியை இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வகையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மனிதவியல் அறுவை சிகிச்சை மையம் ஒன்றை இங்கே தொடங்கி வைத்தார். 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 34 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு மருத்துவமனைகளில் ஒன்று இங்கே இடம்பெற்று மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை ஒரு 127 புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் உட்பட 325 நபர்களுக்கு இதன் மூலம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக இந்த 325 பேருக்கும் இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிவுற்றிருக்கிறது. இந்த சிகிச்சைகளை பொறுத்தவரை வெளியில் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று பெற வேண்டுமானால் 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு 325 நபர்களுக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2022 மே திங்கள் 10ஆம் தேதி இங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தில் மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற கருவியை ஆரம்பகால நிலையில் கரு மரபணு குறைபாடுகளை கண்டறிவதற்குரிய கருவியை தொடங்கி வைத்தார்கள். அந்த கருவியின் செயல்பாடும் இன்றைக்கு வெற்றிகரமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 1,53 லட்சம் செலவில் பிராக்கி தெரப்பி என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் கட்டிகளுக்கு கதிரியக்க சிகிச்சை மூலம் குணப்படுத்துகிற அந்த கருவி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த கருவியும் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உயர் சிறப்பு மருத்துவமனை என்கின்ற பெயரோடு இது திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே உயர் சிறப்பு மருத்துவமனையாக இது மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு மருத்துவ அதிநவீன உபகரணங்கள் இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூட 57 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அதிநவீன சிடி ஸ்கேன்,
CRM கருவி, அறுவை சிகிச்சைக்கு உதவுகிற அதிநவீன நுண்ணோக்கி, இருதய நுரையீரல் இயந்திரம், இருதய உள்ளூடுருவி ஆய்வக கருவி, எலும்பியல் மருந்து துறைக்கு தேவைப்படும் கருவிகள் உட்பட உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளை TNMSC நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது முடிந்தவுடன் 57 கோடி 55 லட்சம் ரூபாய் செலவிலான இந்த கருவிகள் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மூளையில் ரத்த கட்டி இருப்பவர்கள் அது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் அதுவும் 15-20 லட்சம் ரூபாய் வரை ஆகும். அந்த சிகிச்சையும் இங்கே செய்யப்பட்டு வருகிறது. இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக செய்யப்படுகிற அந்த சிகிச்சை கூட இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பேர் வரை அந்த சிகிச்சையின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அதிநவீன வசதிகளை இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகள், இந்த மருத்துவமனையில் தங்கி பயன்பெறுகிற உள்நோயாளிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2021 மே 5க்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 700 வரையில் இருந்தது. அது இன்றைக்கு 1800 2000 வரை உயர்ந்திருக்கிறது. அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் உள்நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 230 வரை இருந்தது. அது தற்போது 450 500 வரை உயர்ந்திருக்கிறது. அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை தினந்தோறும் மேஜர் ஆபரேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையிலான அறுவை சிகிச்சைகள் தினந்தோறும் 25 எண்ணிக்கையில் நடைபெறுகிறது. MRI ஸ்கேன் எடுப்பது என்பதை பொறுத்தவரை ஏற்கனவே 25 மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது. இனி முதல் அது 40 எடுப்பதற்குரிய அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. CT ஸ்கேன்கள் 35 எடுக்கப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் எக்ஸ்ரேவை பொறுத்தவரை சற்றொப்ப 100 வரையில் எடுக்கப்பட்டு வருகிறது. கேத்லாப் அந்த ப்ரொசீஜர்ஸ் நாளொன்றுக்கு 12 வரை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி மக்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ சேவையை வழங்கும் அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கு 6 கோடியே 60 லட்சம் செலவில் 1.5 டெஸ்லா என்று சொல்லப்படுகிற ஒரு அதிநவீன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியுடன் கூடிய ஒரு கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மற்ற மருத்துவமனைகள் MRI அதாவது இப்ப தமிழ்நாடு முழுவதிலும் MRI ஸ்கேனை பொறுத்தவரை சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட MRI ஸ்கேன்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நிறுவியிருக்கிறது. குறிப்பாக 1.5 டெஸ்லா அதையும் கடந்து 3 டெஸ்லா என்கின்ற வகையிலும் கூட இன்றைக்கு கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட இந்த ரேடியாலஜி மாநாடு ஒன்று ட்ரேட் ஃபேரில் நடைபெற்றது. அங்கே முதலில் இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் என்கின்ற வகையில் ஒரு 5 டெஸ்லா என்கின்ற ஒரு கருவியும் கூட நேற்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது 34 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. அதேபோல் முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற அந்த பரிசோதனையும் இந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓமந்தூராரில் மட்டுமே இருக்கிறது. இதையும் கடந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ கேத்தலாப் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி, அது எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. அதேபோல் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுகுடலை ஆய்வு செய்கிற ஒரு கருவி, அதுவுமே எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. ஹை அண்ட் கேத்தலாப் என்கின்ற வகையிலான இன்னொரு கருவியும் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. இப்படி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத இந்த அதிநவீன கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில்
மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜினால நம்ம டெக்னீஷியன் வந்து எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்க. இல்ல, இப்ப இயந்திரங்கள் வாங்குகிற போதே அதை அந்த கருவிக்குரியவர்கள் அதை வந்து இங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வராங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த வகையில் இங்க இருக்கிற அந்த மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் அந்த பயிற்சியை பெற்று திறம்பட அந்த இயந்திரங்களை இயக்கி வருகிறார்கள்.